இறைவா, உமது திரு அவையை அர்ச்சிப்பவரும் ஆண்டவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி கொண்டாடுவது முறையே. இன்று இந்த இறைமக்கள் கூட்டம் இஜெப வீட்டை சிறப்பான சடங்குகளால் உமக்கு நிறைந்திருக்கின்றது. அதனால் இக்கோவில் எக்காலத்திற்கும் புனிதமான தலமாய் விளங்குவதாக. இவ்வீடமும் கிறிஸ்துவ பணிக்கு ஏற்றதாய் அமைய செய்கிறார்கள். ஆண்டவரே, இங்கே எளியோர் இறக்க பெறுவார்களாக, ஒடுக்கப்பட்டோர் உரிமைப்பாடு தருவார்களாக. மாதர் மகிழ்ச்சியோடு விண்ணகை கிறிஸ்தனுக்கு வந்து சேரும் வரை உம்முடைய மக்கள் என்னும் மகிமைக்கு ஏற்றவாறு வாழ்ந்திருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவியாகவே கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கோவில் கடவுளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்பொழுது இந்த பீடத்தை நாம் கடவுளுக்கு தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம். எண்ணெய் என்பது எப்போதுமே திருநாவை மிக முக்கியமானது. பழைய பாட்டில் தெரியும், விடுதலை பயிர் உள்ள ஆண்டவரே, இப்போது நாம் திருத்தையில பூசுகின்ற இந்த வேடத்தை நீ தேர்ந்தெடுத்து வழிபாட்டிற்காக புனிதப்படுத்துவீராக. இவ்வாறு இந்த பலிபீடம் கிறிஸ்து என்னும் மறைபொருளை வெளிப்படுத்தி அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டாடுவதற்கு மாபெரும் கருவியாய் உதவியாய் செய்கிறார்கள். நாங்கள் கூப்பிடுகின்ற திருப்பலிகளும் மன்றாடுகளும் ஜபங்களும் திருமுன் துகப்போல் எடுத்து வருவதாக. இந்த இல்லத்தில் நறுமணம் கமழ்வது போல கிறிஸ்துவின் திருவையிலும் இந்த புகழ்ச்சி நன்றி ஆகியவற்றில் நறுமணம் எப்போதும் கமழ அருள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.